ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை, வேர்க்கடலை, கடலைக்கொட்டை எப்படினாலும் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இந்த நட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கு அதிகமாக இது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வீக்லி ட்வைஸ், வாரத்துக்கு 2 டைமாவது ஆண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக நல்லா வறுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, வேக வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ டைம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறம் உடனே பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா, சூடு இறங்குனதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்பி வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதோட ஸ்கின் தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை தோல் நீக்காமல் சாப்பிட்றதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம கிட்ஸ் கிட்ட வேலைக்கே ஆகாது. ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் தான் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா நம்மளுடைய வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 மினிட்ஸ் இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு கிட்ஸுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. தோல் நீக்கிட்டு வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேர்க்கடலையை நல்லா இப்படி ட்ரையாக வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு சாப்பிட்டாலும் ஓகே, தோலோடு சாப்பிட்டாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். கிட்ஸுக்கு வீக்லி ட்வைஸ் 2 டைம் கண்டிப்பாக சாப்பிட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு.